3 BHK டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டுங்க. ரீசேல் ஃப்ளாட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நிற்கிறது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டெடிகேட்டட் ப்ரைவேட் டெரஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்டெப்ஸோடு இருக்குது, ஸ்டார்கேஸ் ஏரியாவோடு இருக்குது. வீடு கண்டிஷன் நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த கார்டில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சைட் விசிட் வந்து பாருங்கள். ஏன்னா இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ரோடெலாம் நல்லா அகலமாக இருக்கும். ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா, முழுக்க புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிவிங் கம் டைனிங்கில் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. இப்போ லாபி கண்ட்ரோல், வீடியோ டோர் ஃபோன், உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே நீட்டாக இருந்தது. அதே மாதிரி கார்டு வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வர முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டுங்க. ரீசேல் ஃப்ளாட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நிற்கிறது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டெடிகேட்டட் ப்ரைவேட் டெரஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்டெப்ஸோடு இருக்குது, ஸ்டார்கேஸ் ஏரியாவோடு இருக்குது. 285 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் டெரஸுங்க. நீங்கள் பார்க்க முடியும், ஷீட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நைட் டைமில் தூங்குறதுக்கு கூட ஃபேமிலியோட சிட் அவுட் உட்காந்து நல்லா ஒரு சில் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்க முடியும். ஏன் வசந்த் மற்ற டைமில் உட்கார முடியாதான்னு கேட்கக்கூடாதுங்க. எதனாலனா உங்களுக்கு மழை பெய்கிற டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே உட்காந்து ஒரு ஃபேமிலியோட கெட் டுகெதர் பேசிட்டு அப்படி உட்காந்துருக்கலாம். ஒரு பார்பிக்யூ ஸ்பாட்டாக கூட இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு பார்த்த உடனே தோணுச்சு. நான் இப்போவே உங்களுக்கு இங்கேருந்து வியூ காமிச்சிடறேன், லொக்கேஷனும் மேலே இருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அங்கே ஸ்பேஸ் பில்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறீங்களே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை மேலச்சேரி ரோடு. அதுவும் உங்களுக்கு தாமரை மேலச்சேரி ரோடு பில்டிங்ஸ்லாம் தெரியுது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து 350 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் வீடு தான். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஓனரினுடைய சேல்ஸ் இன்சார்ஜ் கான்டாக்ட் நம்பருங்க. நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள், சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டயே ரேட் நெகோஷியேஷன்ஸ் எதுனாலும் பேசிக்கலாம். வீடு கண்டிஷன் நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த கார்டில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சைட் விசிட் வந்து பாருங்கள். ஏன்னா இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ரோடெலாம் நல்லா அகலமாக இருக்கும். ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா, முழுக்க புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் சேலையூரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து நம்ம தாம்பரத்துலேருந்து வரும்பொழுது நம்ம இமேஜினரி ஐஃபோன் ஆத்தரைஸ்ட் ரீசேல் ஷோரூம் இருக்குது. இந்த கார்டில் ரொம்ப ஃபேமஸ். அதை தாண்டோன்னே லெஃப்ட்டில் உள்ளே வந்தீங்கன்னா 350 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, வெங்கடேஸ்வரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஜியான் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல் இருக்குது, அன்னை வயலட் ஸ்கூல் இருக்குது, என்எஸ்என் ஸ்கூலையும் நீங்கள் எப்படி ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாதராஜ தேட்டர் ரோடுக்கும் இங்கேருந்து கனெக்டிவிட்டி இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸ் 2.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. எம்சிசி ஸ்கூல் இருக்குது, எம்சிசி காலேஜ் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், பாரத் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஐவிடி இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெப்ஸையும் இப்படியே கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீராம் கேட்வேயும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் இப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி, நம்ம பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டியும் அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாம்பரம் வந்து டிராஃபிக்கில் வரணுன்றது கூட அவசியம் இருக்காது. அதுக்கு போட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். அந்த ரோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் கனெக்டிவிட்டி வைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தாம்பரம் வேளச்சேரி ரோட் கார்டிலேருந்து தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து ஜஸ்ட் 350 மீட்டர்ஸ் தூரத்தில், சரிங்களா? இந்த ப்ரைவேட் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டெடிகேட்டட் ஸ்டெப்ஸுங்க, ஸ்டார்கேஸ் ஏரியா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூம் இருக்குது. இங்கே எம்எஸ்ல கிரில் கேட் இருக்குது. ஆண்ட்ரில் எம்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட்டில் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பில்டர் சைட்லேருந்து பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ்ல ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து வருவோம். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே அங்கே போயிடுங்க. 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு இருக்குங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. உங்களுக்கு மெயின் டோருக்கு முன்னாடி அவுட்டர் 5 ஸ்பேஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும், இந்த சைட் வால் எல்லாத்துலேயுமே வந்து கிரானைட் போட்டிருக்கிறாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் இருக்குது. ஃப்ளோரிங் வந்து மார்பிளில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? நல்லா ப்ரீமியமாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லாபி கண்ட்ரோல், வீடியோ டோர் ஃபோன், உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே நீட்டாக இருந்தது. அதே மாதிரி கார்டு வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வர முடியும். இந்த கார்டு வச்சுருந்தா தான் வர முடியும். இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கார்டருக்குள்ளே யார் வரணும் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இந்த அவுட்டர் 5 ஸ்பேஸ், இந்த அவுட்டர் 5 ஸ்பேஸ்லேருந்து ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர். லிவிங் கம் டைனிங். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் கம் டைனிங்கில் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது.
இந்த வீடு 1120 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃபிளாட் பிரைவேட் டெரஸோட இருக்குது 285 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. UDS 413 ஸ்கொயர் ஃபீட் 2.5 years ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. ரீசேல் ஃப்ளாட்டு, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டில் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் வீடியோட ஒரு ஃபோன் அண்ட் லாபி கண்ட்ரோல். இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வரணும் வர வேணாம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே டாக்குன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் கீழே பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய லாபிக்கு இங்கேருந்து பேசிக்கலாம். நான் பால் கொண்டு வந்திருக்கேன், செப்டோ ஆர்டருமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து ஓகே பண்ணால் மேலே வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த லிவிங் கம் டைனிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்டில் பூஜா கபோர்டு இருக்குது. பெல்ஸ் இன்டீரியர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 6 lakhsக்கு வந்து ஓனர் செலவு பண்ணியிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு GM பிராண்டில் இருக்குது. மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங். இந்த சிட்டிங் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு சைட் வால் எல்லாத்துலேயுமே கிரனைட்டில் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, அதுலேயும் வந்து மஸ்கிட்டோ மெஷோட இருக்கக்கூடிய விண்டோ நல்லா இருந்தது. நான் கூட வந்து நோட்ஸ்லாம் நோட் பண்ணும்பொழுது இங்கே தான் உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு எழுதிட்டு இருந்தேங்க. இப்போ நம்ம அப்படியே கிச்சன் பார்க்கலாமா? மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே லிவிங் டைனிங் சென்டரில் ஒரு ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்பில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல்ஸ் இருக்குது. 1 sheet UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசு உலையோடு இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. டேப்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இங்கே ஒரு சாக்கெட்ஸ், இங்கே ஒன்று, மொத்தம் 4 சாக்கெட்ஸ் கிச்சனில் இருக்குது. இந்த விண்டோ இருக்கக்கூடிய வாலில் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. பார்த்து அப்படி ரிவர்ஸ் போங்க. இப்போது நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடு லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங் கம் டைனிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் செட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கிரில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும், நல்ல டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. பேசிக்காக அந்த ஜெயில் தீமில் இல்லாமல் உங்களுக்கு டிசைனர் லுக்கோட நல்லா பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. கொசு வலையோடு இருக்குது. இந்த ஸ்பேஸை நீங்கள் ஒரு சிட்டிங் ஏரியாவாகவே யூஸ் பண்ணிக்கலாம். வீடு கட்ட போகிற யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சேர் கிடைக்காது இல்லையா. கிரனைட்டில் பார்டர் கொடுத்துருக்குறாங்க. 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத்துங்க. இந்த அட்டாச் பாத்தில் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுக்கல, 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் மிஷின் இருக்குது, UPVC வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. இங்கேயும் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்டுங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இல்லை, இது வந்து 3rd பெட்ரூம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த கிச்சன் ஆஃப் செட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட் கண்டினியூவேஷன் வாலில் 2nd பெட்ரூம் இருக்குது, கார்னர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. மிரரோட இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் நல்லா இருந்தது. உள்ளே வரும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருந்தது. ஏன்னா 2 UPVC விண்டோஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். ஜாகுவார் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், வால் மவுண்ட் டிசைனுங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் இருக்குது, வித் கிரிலோட இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த டைல்ஸினுடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஃப்ளோர் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக இந்த வீடை யாராவது வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நீங்கள் ஒரு கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணும் பொழுது என்ன ஸ்டெப்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி, வாவ் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஃப்ளாட்ஸில் உள்ள ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். இந்த டெரஸ், ப்ரைவேட் டெரஸ் அப்படின்றது நான் ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட்டாக இந்த வீட்டில் பார்க்குறேன். இந்த ஆஃப் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, 2மே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு தனியாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த UPVC விண்டோ, இந்த 2 UPVC விண்டோனுடைய சைட் வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட்டில் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,00,000. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற ஓனர்னுடைய சேல்ஸ் இன்சார்ஜ் நம்பர், கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.